Hi, welcome to my channel and I am Pooja. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இட்டாலியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தாவை எப்படி க்ரீமியாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒரு வெசலில் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் 1/2 ஸ்பூன் சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் அதில் போட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் இங்கே பென்னே பாஸ்தா வந்து 2.5 கப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் பண்ணுற இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம். பாஸ்தாவை ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணினதுக்கப்புறமா இமீடியட்டாக ஒரு கரண்டி வச்சு லேசாக ஸ்டிர் பண்ணி விட்டுறேங்க. இல்லாட்டி இந்த பாஸ்தாவில் கீழே போய் செட்டில் ஆகி பாத்திரத்தில் ஒட்டிக்கிறோம். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு 12 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ பக்கத்துலேயே இருந்து மெல்ல கிண்டு விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ரைஸ் வேக வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு பாஸ்தா மட்டும் வெளியே எடுத்து லேசாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் ஆச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஒரு 90% வெந்தால் போதும். ஸோ பாஸ்தா பாயில் ஆனதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் லாவிஷாகவே தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒயிட் சாஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வச்சுக்காதீங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா மைதா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் அதை கிளறிக்கிட்டே இருங்க. பட்டரும் மைதாவும் நல்லா ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மில்க் வந்து ஒரு 2.5 கப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் மில்க் ஆட் பண்ணும்போது ஸ்லோவாக இன்னொரு கையில் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு கையில் பால் ஊற்றி ஒரு கையில் வந்து கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. கரண்டிக்கு பதிலாக விஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கட்டியே சேராமல் ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு அந்த ஒயிட் சாஸ் வந்து பண்ண முடியும். நாம் இதில் மைதா ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் இந்த மாதிரி திக்காகிடும். ஸோ இதோட நம்ம இந்த சாஸ் வந்து சைடில் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் ஆலிவ் ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது இட்டாலியன் ரெசிபிங்கிறதுனால நம்ம ஆலிவ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு வெஜிடபிள் ஆயிலோ இல்லை கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்லிக்கு பொடிசாக சாப் பண்ணி 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆனியன் வந்து ஒரு 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக கிண்டி விட்டுட்டு இப்போ 1 கப்பு வந்து ப்ராக்கோலி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராக்கோலி வந்து கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு அப்படியே எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நான் பாயில் எல்லாம் பண்ணலை. மஷ்ரூம் இப்போ 1 கப் ஆட் பண்ணிவிட்டு லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. ஓவர் குக் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற பென்னே பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பாலாடையோடு தான் இருக்கும், தட்ஸ் ஃபைன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். ரெண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு லிட்டை வச்சு கவர் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக ஒயிட் சாஸ் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப்பு பாயில்டு மில்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சேஞ்சே ஆகாது. சால்ட் 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டினா 2 மிளகாய் வத்தலை ஒரு மிக்ஸில் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரிகானோ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் எப்படி கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம எல்லா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இட்டாலியில் வந்து இந்த ஹெர்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அவங்க எல்லா டிஷ்லேயும் சேர்த்துப்பாங்க. நூடுல்ஸ், பாஸ்தா, பீஸா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர் 1/2 ஸ்பூன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக சால்ட்டு செக் பண்ணிவிட்டு பத்தாட்டினா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு தடவை லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நான் மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த சீஸ் ஆட் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சீஸ் எல்லாமேவும் இந்த பாஸ்தா செம டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சீஸ் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.